ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு அளவியல் 2D சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வட்டமைய கோணம் இருக்கு இல்லையா, அதோட ஆரம் 42 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட மைய கோணம் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வட்டக்கோண பகுதி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு பீஸா ஸ்லைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது 6, இது 6, இது வந்து வில்லிலோட நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மையக்கோணம் அப்படின்னா இங்கே ஆகுது இல்லையா, இந்த டீட்டாவை தான் மையக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுமே 42 தான். இந்த எல் என்னன்னு தெரிஞ்சாதான் சுற்றளவு நம்மளால சொல்ல முடியும். சுற்றளவு அப்படின்னாலே பொதுவாகவே எந்த ஷேப்பாக வேணால் இருக்கட்டும், சுற்றி வர்ற பக்கங்களை கூட்டினா போதும். ஓகேவா? ஸோ சுற்றி வர்ற பக்கங்களை கூட்டினீங்கன்னா அது வந்து சுற்றளவு. இப்போ எல் மட்டும் தெரிஞ்சால் போதும். எல் அப்படிங்கிறது இந்த இடம் என்னது, இது வட்ட பருதி மேலே இருக்கிறது தான் இல்லையா, அப்போ சுற்றளவு. ஸோ இது தீட்டா டிகிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மையக்கோணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அப்படிங்கிறது தான் வட்ட வில்லின் நீளம் ஃபார்முலா. ஸோ இப்போ டீட்டாக்கு பதிலாக 60ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 360 இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7, ஆறுக்கு பதிலாக 42, 0 0 அடிஞ்சிடும், 6ஆல் அடித்தா 6, 6 7 42 அடிஞ்சிருமா, மீது என்ன இருக்குது, 44 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனில் இதுவும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க வட்ட வில்லின் நீளம் கேட்கல, சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ 44. சுற்றளவுனா சுற்றி வர்றதை கூட்டணும். அப்போ 42 44 42 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், 4 8 12 8. ஓகேவா? அப்போ 128 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டக்கோண பகுதி இருக்கு இல்லையா, அதோட சுற்றளவு. புரியுதுங்களா?